ஒரு மனுஷனுக்கு இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை. அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்சமான ஒரு சில உறவுகள் நம்மக்கிட்ட எப்போதுமே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் திடீர்னு நம்மக்கிட்ட பேசாமலும் இருப்பாங்க. நம்மளுக்கு பிடிச்ச பர்சன் நம்மளை விட்டு விலகி போனாலோ, நம்மக்கிட்ட பேசாமல் அமைதியாக இருந்தாலோ அவங்கள தேடி தேடி நம்ம வழியை போய் பேச நினைப்போம். அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கான காரணம் கேட்போம். அப்படி நம்ம போய் கேட்குறதுனால அங்கே நம்மளுக்கு மிஞ்சுறது அவமானம் மட்டும்தான். எதனால் நம்ம ஒரு உறவை திரும்ப திரும்ப அவங்க என்னதான் நம்மளை அவாய்ட் பண்ணாலும் தேடி தேடி போகிறோம் அப்படின்னா, எந்த விதத்துலையாவது அந்த உறவை நம்மக்கிட்ட இருந்து விலகாமல் நம்ம கூடவே தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு சில நினைப்பு தான். ஆனால் அந்த நினைப்புகளே பார்த்திங்கன்னா ஒரு சில உறவுகளை நம்மக்கிட்ட இருந்து நிரந்தரமாக பிரிச்சிரும் அப்படின்றதான் இங்கே பழைய பேர் வாழ்க்கையில் நடந்த உண்மையாக இருக்கும். பிடிச்ச உறவுகள் கிட்ட நம்ம என்னதான் காயப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் அளவுக்கு அதிகமாக அவமானமே பட்டாலும் அந்த மாதிரியான உறவுகளை தான் நம்மளில் பல பேர் நேசிச்சுட்டு இருக்கோம் அளவுக்கு அதிகமாக. ஸோ இதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு ஒரு சில உறவுகள் நம்மளை ரொம்ப அளவுக்கு அதிகமாக தேட வச்சு பார்ப்பாங்க. நீங்கள் உண்மையாக நேசித்த ஒருத்தங்க உண்மையாகவே இந்த மாதிரி உங்களை தேட விடுறாங்க, உங்களை புரிஞ்சுக்காமல் உங்களை காயப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தேடி போகாதீங்க. அதுக்கு பதிலாக அவங்க உங்களை தேடி வர வைங்க. அது எப்படி பாசிபிள் அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கலாம். ஆனால் அது கண்டிப்பாக முடியும். நம்மளை தேட வச்சவங்கள அவங்க நம்மளை தேடுற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். ஆனால் அது ரொம்ப ஈஸியான காரியம்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். நம்மளாலலாம் இருக்கவே முடியாது. ஒரு சில பேருக்கு இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் ஒரு தீ மேலே நிற்கிற மாதிரி கூட இருக்கும். தீ மேலே நின்றுட்டு இருந்தாலும் அப்படியே எரிஞ்சு சாம்பலாக போனாலும் போவேனே தவிர இந்த இடத்துல இருந்து விலகி போக மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஒரு உறவை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் இருப்பாங்க. ஒருத்தர் மட்டும் இன்னொருத்தர் அன்புக்காக ஏங்கி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை நிறைய பேர் அந்த மாதிரி இடத்துல மறந்தே போயிடுறோம். எல்லா மனுஷனுக்குமே இயல்பான குணம் அப்படின்றது ஒன்று இருக்குது. எந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலையோ அதுக்கு தான் ஆசைப்படுவோம். எந்த ஒரு விஷயம் நம்ம பக்கத்தில் இருக்கோ அதை கண்டுக்கவே மாட்டோம். எந்த ஒரு விஷயம் நம்மளை விட்டு தூரமாக போயிட்டோ அது திரும்பி வந்துடாதா அப்படின்னு நினச்சி ஏங்குவோம். எந்த ஒரு உறவும் நம்ம கூட இருக்கும்போது அதோட வேல்யூ தெரியாது. அதுவே பார்த்திங்கன்னா அந்த உறவு முடிஞ்சு போயிடுச்சு, இல்லை அகைன்ஸ்ட் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னா ஏன்டா அந்த ஒரு உறவை தவற விட்டுட்டோம், மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். நீங்கள் ஒருத்தரை எதிர்பார்க்குற வரைக்கும் அவங்க உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. எப்போ நீங்கள் அவங்கள கண்டுக்காமல் விடுறீங்களோ அந்த டைமில் அவங்க உங்களை எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒருத்தங்க கிட்ட பேசணும்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த டைமில் அவங்க பேசவே மாட்டாங்க. அவங்கள பற்றி கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்காமல் உங்களோட நார்மல் ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட பேச வருவாங்க. அப்போ ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி கூட உங்களுக்கு தோணும். இந்த ஒரு இடத்துல தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், உங்களோட தன்மானத்தை விட்டு நீங்கள் ஒருத்தங்களை ரொம்ப வேல்யூவாக பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட மதிப்பு அப்படின்றது தெரியாமலே போயிடும். அதுக்கு பதிலாக அவங்க உங்களுக்கு எந்த மாதிரியான மரியாதையை கொடுக்குறாங்களோ அதையே நீங்கள் திருப்பி கொடுத்து பாருங்கள். உங்களோட வேல்யூ என்ன அப்படின்றது அந்த இடத்துல அவங்களுக்கு புரிய வரும். நீங்கள் ஆசைப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, ஆசைப்பட்டதோடு நிறுத்திக்கிட்டு உங்களோட அடுத்த கட்ட வேலையை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஆசைகள் இங்கே தானாகவே நிறைவேறும். அவங்க உங்களை விட்டு விலகியே போயிருந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருந்தீங்கன்னா அவங்களே உங்களை திருப்பி பார்ப்பாங்க அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மையும் கூட. ஒரு ஆணும் பெண்ணும் தானாகவே லைஃப்பில் ஜெயிச்சு வந்தால் கூட இந்த உலகம் இவங்க ரொம்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்து எப்படி டக்குன்னு மேலே வந்தாங்கன்னே தெரியல. கண்டிப்பாக அவங்க பின்னாடி வேறு யாரோ இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களோட தகுதியை உயர்த்திக்கிறதுக்கு அவங்க எந்த அளவுக்குலாம் கஷ்டங்களும் காயங்களும் பட்டிருப்பாங்க அப்படின்றத மறந்தே போயிடுறாங்க. தேவைன்னா ஒரு சில பேர் நம்மளோட முகவரியை தேடுவாங்க, தேவை இல்லைன்னா நம்மளோட முகத்தை கூட மறந்துடுவாங்க. ஸோ நம்மளை தேடாத தேவையில்லாத மனுஷங்களை நம்ம விட்டுட்டு நம்ம வாழ்க்கைக்கான தேவை என்னவோ